எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் பேச போகிற படம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் புக். இந்த க்ரீன் புக் படத்துக்கு பார்த்ததுக்கு நம்ம ஒரு உணர்வு கொடுத்தாலையும் படம் பார்க்குறப்பே நமக்கு சில கேள்விகள் இருக்கும். அந்த கேள்வியை தாண்டி நான் சில விஷயம் இந்த படத்தை பற்றி படித்து அதை நான் அனலைஸ் பண்ணுறப்ப எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. அதை பற்றி தான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். தி நீக்ரோ மோட்டாரிஸ்ட் க்ரீன் புக் அப்படின்றது தான் அதனுடைய பேர். அதுக்கு பின்னாடி ஒரு கொடுமையான வரலாறு இருந்திருக்கு. அந்த வரலாறை இந்த படத்தில் ஏதோ ஒரு டெக் டிசி அப்படியே கடந்து போயிட்டாங்க. கருப்பின மக்களுக்கு இந்த படத்து மேலே ஒரு மிகப்பெரிய கோபமும் அதை தாண்டி இருக்கிற அரசியலையும் அவங்களுக்கு ஒரு பெரிய மன உளைச்சலையும் கொடுத்துருக்கு. அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஒரு தபால்காரருடைய கையால் உருவான ஒரு பாதுகாப்பு கவசம் தான் அந்த புக்கை சொல்லணும். நம்ம இது என்னென்னா 1936 நியூயார்க்கை சேர்ந்த விக்டர் கியூகோ கிரீன் அப்படின்ற ஒரு தபால்காரர் தான் முதல்ல இந்த புக்கை வந்து உருவாக்கியிருக்காரு. அதுக்கு பின்னாடி தான் என்ன காரணன்றதான் நமக்கு ஒரு பதட்டத்தையும் காலங்கடந்தும் அது வந்து அந்த புக்கு வந்து பேசிகிட்டே இருக்குது. அன்றைக்கு காலகட்டத்தில் அமெரிக்காவில் கருப்பின மக்கள் வந்து கார் வாங்குறது ஒரு பெரிய கனவு தான். ஆனால் அந்த கார் வாங்கின பிறகும் கூட பார்த்திங்கன்னா அவங்களால நிம்மதியாக பயணம் செய்யவே முடியல. அதுதான் பிரச்சனையாகவே இருந்துச்சு அவங்களுக்கு. எங்கே தங்குறது, எங்கே சாப்பிட்றது அப்படின்னு தெரியாமல் பல நேரங்களில் நடு ரோட்லேயும் சாலை ஓரத்துலேயும் தான் அவங்க வந்து தூங்கியிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அமெரிக்காவில் பல நகரத்துடைய பேர்களை வந்து சன்டவுன் டவுன்ஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. அது காரணம் என்னென்னா, சூரியன் மறைஞ்ச பிறகு ஒரே ஒரு கருப்பின மக்கள் இருந்தால் கூட அவங்க கைது செய்யப்படலாம், இல்லை அவங்க கொல்லப்படலான்னு சொல்லிட்டு அவங்க போர்டே வச்சுருக்காங்க அந்த நகரத்தில். அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய பயத்தையே கொடுத்துருக்கு ட்ராவலில். அதனால தான் பெரும்பாலும் வந்து அவங்க சாலையோரத்தில் தங்குறதுக்கு காரணமும் அதை தான் இருந்திருக்கு. இந்த க்ரீன் புக்கில் அவங்க போட்டிருக்கிற அந்த ஊருங்க, அந்த ஹோட்டலுங்க, அந்த 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 கடைகள், அதாவது தங்குற இடங்க, இதெல்லாம் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து கருப்பின மக்கள் வந்து போய் தங்கியிருக்காங்க. அதுக்காக தான் இந்த க்ரீன் புக் ஒரு சேஃப்டி கைடாகவே அவங்களுக்கு இருந்திருக்கு. இந்த புத்தகத்தில் இடம்பெற்ற இடம்லாம் பார்த்திங்கன்னா சொகுசான இடம்லாம் கிடையாது, அவங்களுக்கு பாதுகாப்பான இடம் அது மட்டும்தான். பல நேரத்தில் அவங்களுக்கு சிறுநீர் கழிக்கிறதுக்கு கூட அவங்க இடம் கொடுக்காம அந்த சிறுநீரை கூட பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் ஒரு சேவ் பண்ணி வச்சு அதை எடுத்துகிட்டு போகக்கூடிய சூழ்நிலாம் அவங்களுக்கு இருந்திருக்கு. கார் பழுதாச்சுன்னு வச்சிங்களேன், வெள்ளைக்காரங்க யாருமே வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டாங்களாம். அது ஒரு பிரச்சனை அவங்களுக்கு. குழந்த பசினால் பால் வாங்குறதுக்கு கூட அந்த ட்ராவல் பண்ணுறப்போ அவங்க பயப்படுவாங்களாம்மா. அந்த அளவுக்கு அங்கே ஒரு பயங்கரமான கட்டுப்பாடு வச்சுருந்துருக்காங்க எல்லா இடத்துலையுமே, பல இந்த ஊர்களில். அந்த மாதிரி சூழ்நிலையில் எந்த உணவை நமக்கு உணவு கொடுப்பாங்க, எந்த இடத்துல வந்து நம்ம கரெக்டாக இருக்குன்றதை அந்த புக்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. கரெக்டாக அதை வந்து அவங்க போய் அங்கே சாப்பிட்றது, தங்குறது, இதுக்கான வசதியெல்லாம் வந்து அந்த புக்கில் இருந்ததுனால தான் அந்த புக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கு. ஆனால் அந்த படத்தில் அது ஏதோ போகிற பக்கத்தில் ஒரு மேப்பு போட்டு கூட்டு போகிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அதுவே நமக்கு ஒரு பெரிய வழி கொடுத்துருப்போம். அதுதான் கருப்பின மக்களுக்கு ஒரு பெரிய கோபத்தை கொடுத்துருக்கு அந்த படம் வந்த பிறகு. விக்டர் கிரீன் வந்து இந்த புக்கில் ஒரு விஷயத்தை எழுதியிருக்காரு. அது என்னென்னா, எதிர்காலத்தில் இந்த புத்தகம் தேவைப்படாத ஒரு காலம் வரும், அப்போ தான் அமெரிக்காவில் எல்லாருமே சமமாக நடத்தப்படுவாங்க. அன்னைக்கு இந்த புத்தகத்தை நீங்கள் தூக்கி வீசிடுறீங்களான்னு சொல்லிட்டு அவர் எழுதி அளிச்சிருக்காரு. அது எப்போன்னா 1964 சிவில் ரைட்ஸ் ஆக்ட் கொண்டு வந்த பிறகு பொது இடத்துல பாகுபாடு காட்டுறது சட்டப்படி குற்றம் சொல்லி தடை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த புக்கோடைய தேவையே முடிஞ்சிருக்கு அவங்களுக்கு. க்ரீன் புக்குன்றது ஒரு சுற்றுலா வழிகாட்டி இல்லை, அது ஒரு இனவரி பிடிச்ச சமூகத்தில் கருப்பின மக்கள் கண்ணியத்தோடையும் உயிரோடும் வாழ போராடியதற்கான ஒரு ரத்த சாட்சி. அப்படி தான் அவங்க மக்கள் வந்து இன்றைக்கி வரையும் நம்புகிறாங்க. அந்த புக்கு தான் இந்த படம் செதைச்சிச்சின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காங்க. ஒரு கருப்பின மனுஷனுக்கு எப்படி ஒரு வெள்ளை இன மனிதன் வந்து சுட்டக்கோழி சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தது எங்கள் இனத்தையே நீங்கள் கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கருப்பின மக்கள்லாம் ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க. அது எங்கள் கலாச்சாரத்தையே வந்து இழிவுபடுத்துறதா நாங்கள் பார்க்குறோன்னு சொல்லிட்டு அந்த மக்கள்லாம் வந்து ரொம்பவே கண்டனம் தெரிவிச்சுக்கிறாங்க. அந்த காட்சிகள்லாம் கருப்பின மக்கள் வந்து இந்த படத்தை ஒயிட் சேவியர் மூவி அப்படின்னு தான் சொல்கிறாங்க அவங்க. அதாவது ஒரு கருப்பின மனுஷன் வந்து சந்திக்கிற இனவரி பிரச்சனையை ஒரு வெள்ளை இனத்தை சேர்ந்தவன் தான் வந்து அவனை வந்து காப்பாற்றுறதாகவும் அந்த இடத்துலலாம் வந்து அவனை சேவ் பண்ணுறதாகவும் அந்த காட்சி வச்சுது எங்களால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடுமையான கோபத்தையும் ஒரு பெரிய கண்டனத்தையும் அந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறாங்க. இப்படி படம் ஃபுல்லே பார்த்திங்கன்னா அவங்க வெறும் கண்டனத்தை மட்டும் தான் தெரிவிச்சுக்கிறாங்க. எங்கேயுமே வந்து அவங்க மனசார வந்து இந்த படத்தை பாராட்டவே இல்லை. அதாவது இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அது வந்து யாருக்கான படமாக இருக்குமோ அவங்களுக்கான சந்தோஷத்தையும் அவங்களுக்கான ஒரு வழி கடந்து போகிறதா தான் கொடுத்துருக்குமே தவிர இது வந்து மேலேயும் வந்து வழி கொடுத்ததாக தான் அந்த மக்கள் சொல்கிறாங்க. இன்னும் எங்களை வந்து நீங்கள் வந்து மன ரீதியாக அந்த ஒரு பெயினை கொடுத்துருக்கீங்க, இன்னும் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டே வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த மக்கள் வந்து ரொம்பவே கோபத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஆப்பிரிக்கா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா டான் சார்லியை ஒரு கருப்பின போராளி தான் பார்க்குறாங்க. அவர் வேணும்னு தெற்கு பக்கத்துக்கு இசை கச்சேரி போனதுக்கு காரணமே என்னென்னா
அது ஒரு புரட்சியாக தான் பார்க்குறாங்க, புரட்சியை உண்டு பண்ணுறதுக்காக தான் அவர் போனதாக தான் இருக்கிற மக்களை நம்புகிறாங்க. ஆனால் இந்த படம் அதை வந்து வேறு மாதிரி போர்ட்ரேட் பண்ணதான் அவங்க வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. இந்த படத்தில் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவங்க மக்களுக்கு சொல்கிறாங்கன்னா, தன்னுடைய சமூகத்தை பற்றி தெரியாத மாதிரியும், தன்னுடைய அடையாளத்தை தேடி தவிக்கிற மாதிரியும், ஒரு வெள்ளையர் உதவி மூலிமா தன்னுடைய அடையாளத்தை கண்டறிகிற மாதிரியும் இப்படிலாம் காட்சி வச்சு அவங்கள வந்து மன ரீதியாக ரொம்ப காயப்படுத்திதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. நிஜமான இனவரின்றது ரொம்ப ரொம்ப கொடுமையானது. ஆனால் இவங்க அதை ரொம்ப மென்மையாக கையாண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் வச்சுக்கிறாங்க. ஒரு வெள்ளையர் தன்னுடைய மனசில் கருப்பின மக்கள் மேலே இருக்கிற அந்த காழ்ப்புணர்ச்சியை ஒரு ட்ராவலில் வந்து மாற்றிக்கிறது, நிஜ வாழ்க்கையில் நடக்கிற போராட்டத்தை வந்து கொச்சப்படுத்துறதாகவும் அதை குறைந்து மதிப்பிடுறதாகவும் நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. வெள்ளையர்கள் தங்களை வந்து நல்லவங்களாக காட்டிக்கிறதுக்காக மட்டும் எடுக்கப்பட்ட படம்னு சொல்லி அவங்க குற்றச்சாட்டு வச்சுக்கிறாங்க. இந்த படம் ஆஸ்கர் வாங்கின பிறகு பிரபல இயக்குனர் வந்து மால்கம் எக்ஸ் இந்த படம் எடுத்த ஸ்பைக் லீ அந்த அரங்கத்தை விட்டு எந்திரிச்சு போகிற அளவுக்கு அவர் கோவம் வந்திருக்கு. அந்த அளவுக்கு கருப்பின மக்களுடைய கோவத்தை வந்து இந்த படம் சம்பாதிச்சிருக்குன்னு தான் நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஸ்பைக் லீ என்ன சொல்கிறாருன்னா, இந்த படத்தை பற்றி கருப்பின மக்களுடைய வலியை வெள்ளையர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தியது தான் அவர் சொல்லியிருக்காரு. இந்த படம் டான் சார்லியோடைய போராட்டத்தை விட டோனி லீப் என்ற வெள்ளையர் எப்படி நல்லவராக மாறுறாருன்றது தான் அந்த படம் சொல்லியிருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. அதுதான் நம்ம படம் பார்க்குறப்ப எனக்கும் தோணுச்சு. உங்களுக்கு எத்தனை பேர் தோணுச்சுன்னு தெரியல. நீங்கள் அந்த படம் பார்த்து உங்களுடைய தாக்கம் என்னவாக இருந்ததை கண்டிப்பாக சொல்லுங்கள். வெள்ளையர்கள் தங்களுடைய குற்ற உணர்ச்சி தீர்த்துக்கிறதுக்காக தான் அந்த படத்தை எடுத்ததாக சில பேர் இன்னும் குற்றச்சாட்டு வச்சுக்கிறாங்க. இப்படி பல குற்றச்சாட்டுகள் படம் மேலே வச்சுட்டே இருந்திருக்காங்க. நான் படம் பார்க்குறப்பையும் எனக்கும் சில இடத்துல ஒரு நெடுலாக இருந்துச்சு. நான் அதை தேடி போய் தான் இவ்வளோ விஷயம் எனக்கு கிடச்சிச்சு. இது என்னடா இதை தாண்டி இன்னொரு விஷயமும் இருக்குது. கிணறு விட்ட போதங்கள் அமைச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு விஷயம் எனக்குள்ளே தோணுச்சு. அதை தேடி போகிறப்ப எனக்கு நிறைய விஷயம் கிடச்சி. அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் இந்த படத்தை என்னவா பார்த்தீங்க எனக்கு தெரியாது. நான் இந்த படத்தை பார்க்குறப்ப எனக்கு சில விஷயம் பிடிச்சிருந்தாலையும் சில விஷயம் நெருடலாக இருந்துச்சு. அந்த நெருடலுக்கு வந்து காரணம் என்னென்னா, ஏன் நமக்கு நெருடலாக இருக்குது, நமக்கு மட்டும் தான் நெருடலாக இருக்கான்னு சொல்லி தோணி நான் அதை தேடி போகிறப்ப ஒட்டுமொத்த கருப்பின மக்களுமே இந்த படத்தை புறக்கணிச்சிருக்காங்கன்றது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. ஒரு கலைப்படைப்பு அது வந்து பாதிக்கப்பட்ட பக்கம் தான் நிற்கணுமே தவிர எப்பயுமே வந்து ஆப்போசிட் சைடு நிற்கவே கூடாது. ஆனால் இந்த படம் ஆப்போசிட் சைடு நின்றால் தான் மக்கள்லாம் குற்றம் சாட்டிக்கிறாங்க. அது நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த வழியை வந்து தோணுச்சு, நிறைய இடத்துல தோணுச்சு. உங்களுக்கு இந்த படம் பார்த்தப்போ உண்மையாக தோணுச்சா, இல்லை நான் சொல்கிறது பிறகு உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கிச்சுன்றத கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.